ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 6 பைல் வச்சுருக்கேன். இந்த பைல் செலெக்ஷன் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் ஒரு 6 பட்டர்ஃப்ளை தெரியும். அந்த பட்டர்ஃப்ளை கலர்ஸ் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதிலே நம்பர் இருக்குது. எந்த கலர் பட்டர்ஃப்ளை எந்த நம்பர் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. இது எனர்ஜி ப்ரிடிக்ஷன், ஓகேவா? சில பேரோட தடைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை, யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த சின்ன ஒரு விஷயம், சரியா? இது நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது தெரியும், சரியா? வாங்க இப்போ நம்ம ரீடிங் பார்க்க போகலாம். இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி என்ன ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் முருகரோட டிவோட்டிஸ், இவங்களோட ரொம்ப தீவிர பக்தர் நீங்கள். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். சில பேர் அம்மன் வழிபாடு அதிகமாக பண்ணுவீங்க. உங்களோட ப்ரொடெக்ஷன் கார்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம், ஏதோ நீங்கள் ரொம்ப நாளாக வேண்டிகிட்ருக்கீங்க, அந்த விஷயம் ஏதோ ஒரு நல்ல சைன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனோடு அவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. உங்களுக்கு இந்த கரண்ட்டில் இல்லைனா பாஸ்ட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய பயம், பதட்டம். இது நடக்குமா நடக்காதா, இந்த விஷயம் எனக்கு கிளியர் ஆகுமா ஆகாதா, ஏதோ சம்திங் போட்டு ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கீங்க போல். எதுலேயுமே ஒரு தெளிவில்லை, ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப லேகிங்கில் இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி டே உங்களுக்கான விஷயத்து நியாய தீர்ப்பு. நீங்கள் உங்கள் மேலே தவறு இல்லாத போது நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஓகேவா? உங்களை ஃபுல்லாக சரண்டர் பண்ணுறீங்க. உங்ககிட்ட இறைவன் என்ன தெரியுமா கேட்குறாரு? உண்மையான அன்பு, பக்தியை தான் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் அதனால் பயப்பட, என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் தப்பு பண்ணியிருந்தால் பயப்படலாம், தப்பை திருத்திக்கணும், திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான சரியான தீர்ப்பு, சரியான ஒரு விஷயத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்குறாரு இன்றைக்கி. உங்களுக்கு ரொம்ப நாள் நீ கேட்டுகிட்டே இருந்தல்ல, புடி வச்சுக்கோ அப்படின்ட்டு. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அவர் கொடுக்க ரெடியாக இருக்கார். நீங்கள் ரெடியா? ஸோ இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்துலேயும் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். சரி, யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த பிளெஸ்ஸிங்கை நல்ல விதமாக அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க, ஓகே? இன்றைக்கி டே ஏதோ ஒரு சைன் உங்களுக்கு தெரியுதுன்னா அதை ரிசீவ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வர தெரியல, ரொம்ப ஒரு குழப்பம் நிலையாக இருக்குது, நம்ம செய்கிறது நல்லதாக கெட்டதா, டிவைனுக்கு அகைனாக பண்ணுறோமா, ஏதாவது மனக்குழப்பம் இருந்ததுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, ஓகேவா? சரி, இப்போ பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. அது ஒரு ரிலேஷன்ஷிப்காக முயற்சி பண்ணுறது, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, ஒரு ஜாபை ஜாயின் பண்ணிவிட்டு அதில் கொஞ்ச நாளாக அதில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. இதில் என்ன தான் க்ரோத் வருது பார்க்கலாம். இது நமக்கு இந்த வேலை நிரந்தரமாகுமா, இந்த வேலையில் ஒரு நிரந்தர தன்மை இருக்குமா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு மைண்டு ஓடிட்டுருக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதில் சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் சில பேர் முயற்சி பண்ணலான்னு கூட ஒரு சிலர் நினச்சி வச்சுருந்துருப்பீங்க. ஒரு சில நாட்களாக, சில வாரங்களாக கூட மைண்டில் உங்களுக்கு அந்த எண்ணம் ஓடும். நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணால் இது நமக்கு சக்ஸஸ் ஆகும், இந்த ரிலேஷன்ஷிப்காக நம்ம ட்ரை பண்ணலாம், இதை நினச்சி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ். இன்றைக்கி எனர்ஜி நல்லாயிருக்கு. ஒரு சிலர் செயல்படுத்தி அதை மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே டவுட்டு, நடக்குமா 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 குமா குமா நடக்கும் 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 சொல்லி பாருங்கள். அந்த இம்முக்கு அவ்வளோ பவர். நம்ம தமிழ் மொழி அப்படியே அந்த உயிராற்றலோட பிணைஞ்சது, ஓகேவா? பிரபஞ்ச ஆற்றலோட இணைஞ்சது அந்த தமிழ் மொழி. ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய மொழி தான் அந்த தமிழ். உச்சரிப்பும் அந்த அந்த
அந்த இம் சவுண்டுக்கு இருக்க அந்த பவர். ஓகேவா? சரி, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கோபதாபங்களை குறைக்கணும். பாஸ்ட்டில் கூட அந்த மாதிரி கோபத்தால் சில விஷயங்களை இழந்திருப்பீங்க. உறவுகளை மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வேலையை மிஸ் பண்ணியிருக்கலாம், பிஸ்னஸை இழந்திருக்கலாம். பட் அந்த ஷார்ட் டெம்பர் உங்களை வந்து எந்த இடத்துலலாம் கொண்டு போய் நிறுத்துது பாருங்கள். வேண்டாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்காக சொல்கிறேன். இல்லை மேடம், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல மேடம், நான் அப்படி தான் மேடம், அது வந்து என்னால் முடியாது, அப்படியே பழகி போச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க. அந்த மாதிரி உங்கள் இயல்பு மாறலைன்னா ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கோங்க. என்ன வேணும் உங்களுக்கு, உங்களோட தன்மை இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதில்ல, நான் இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறீங்கள, அப்போ உங்களை கொஞ்சம் நீங்கள் வந்து ஹீல் பண்ணிக்கோன்னா என்ன, உங்களுக்கும் அது என்ன சொல்கிறது, ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்றவங்களோட ஒரு நல்ல நீங்கள் சில நேரம் வந்து நல்லா அவங்களுக்கு எல்லாமே ஆத்மார்த்தமாக செஞ்சு தருவீங்க, அவங்கள உயிராக கவனிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களோட இந்த கோபம், உங்களோட அந்த மைண்ட்ஃபுல்லான வார்த்தை இல்லாமல் பேசுகிற அந்த வார்த்தையினால் அது என்ன தான் சொந்த உறவாக இருந்தாலும் சரி, நீங்கள் 1000 அவங்களுக்கு செஞ்சுருந்தாலும் அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. அவங்க அப்புறம் உங்களுக்கு வச்சு செய்வாங்க. ஒன்று அவங்க உங்களை விட்டு கட் பண்ணி போயிடுவாங்க. அப்பா இது வந்தாச்சா, இவங்கள பார்த்த உடனே அலறியாச்சின்னு ஓடிடுவாங்க. அவங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன் அந்த கஷ்டத்தை கொடுக்குறீங்க? உங்கள் கூட நெருக்கமான அந்த உறவுக்கெலாம் நீங்கள் அவ்வளோ கஷ்டம் கொடுக்காதீங்க. ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது, என்ன வேணும் உங்களுக்கு, மேஜிக் நடக்கும். மாற்றிக்கோங்க உங்களை. மற்றபடி நீங்கள் நல்ல கேரக்டர் தான், உங்கள் மேலே எந்த இதுவும் கிடையாது. மனசில் வச்சுக்காமல் பேசுவீங்க. ஆனால் கோபம் வந்தால் அந்த என்ன பேசுங்கிறது அதை வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்காது. அதுதான். ஓகேவா? கவலைப்படாதீங்க, சரியாயிடும். உங்களுக்கு ஏதாவது ஃப்ளவர் தெரப்பி அந்த ஹீலிங் தேவைப்படுதுன்னாலும் ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரண். சரி, இப்போ வந்து ஃபைல் 3க்கு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 3 திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, பெரியவங்களால் அனுகூலம். இப்போது நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்கள் ஃபாதர் சைடு இல்லைனா உங்களோட ஹஸ்பண்ட் சைடு திடீர்னு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு நிற்பாங்க. நீங்கள் திடீர்னு அவங்க இத்தனை நாள் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஏதாவது பண்ணுவாரா, நம்ம கேட்டால் செய்வாங்களா, அது மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டயோ இல்லைனா உங்கள் அப்பா கிட்டேயோ இல்லைனா ஒரு சிலர் உங்கள் அண்ணா அந்த மாதிரி உங்களோட வயசில் மூத்தவங்க கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா இத்தனை நாள் பண்ணாமல் போயிருந்தா கூட, ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்குது வைப்ரேஷன், ஹெல்ப் கேளுங்க, பண்ணுவாங்க. அவங்களே கூட வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கூட. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பார்க்குறவங்களும் இந்த ரீடிங் பார்க்குற ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கலாம். ஒரு பொறுப்பான தந்தையாக நடந்துக்குவீங்க. இத்தனை நாள் உங்கள் மனைவி மக்களோட கொஞ்சம் கிளாஷ் அப்படி இப்படி போயிருந்தா கூட இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபைனான்ஸ் சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அவங்கள வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்குவீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா கவனிச்சுக்குவீங்க. ஓகேவா? ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனாக நடந்துக்குவீங்க. எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் அப்படி தான் சொல்லணும். சரி, நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், அப்புறம் மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. நீங்களாம் வந்து அபவுட் 35 இருப்பீங்க. அபவுட் 35, 45 அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் இருப்பீங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபைல் 4க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபைல் 3க்கு நான் சொன்னது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்கப்பா. 4 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட ஜாப் கேரியருக்காக அப்புறம் உங்கள் ஃப்யூச்சருக்காக ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ்ஸு இதுக்காக நிறையா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு சிலர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, ஒரு சிலர் அதுக்காக வேலையே பார்க்குறது, ஒரு வீடு கட்டுறதுக்காக, ஒரு ஜாப் கேரியருக்காக, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் அதுக்காக நிறைய முயற்சி பண்ணுறீங்க. அந்த முயற்சி பண்ணுற விஷயம் எப்போ எனக்கு வந்து பலித்தமாகும், இதில் எனக்கு எப்போ சக்ஸஸ் கிடைக்குங்கிற எண்ணம் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கும் உங்கள் வேலையில் ரொம்ப ஃபோக்கஸிங்காக இருப்பீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் செய்கிற வேலையை தொடர்ந்து செய்யுங்க, விட்டுறாதீங்க. அதில் இப்போ கொஞ்சம் நார்மல் இன்கம் வருது, இல்லை நான் நார்மலாக தான் போயிட்டுருக்கு, இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு ஏதாவது லோனுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, யார்கிட்டையாவது பண உதவி கேட்குறீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கும் முயற்சி பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பாக பலன் இருக்குது. ஓகேவா?
இன்கேஸ் உங்களுக்கு காரிய தடை இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் விஷயத்தில் அப்படின்னா உங்களோட ஆரச்சக்கரா பவரை இன்னும் செக் பண்ணிக்கோங்க. ஆழ்மன பதிவுகள், பழைய ஃபெயிலியர், நீங்கள் பார்த்த ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர் உங்கள் மனம் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காது. என்றைக்குமே ஒரு மனுஷனோட இது வந்து லாஜிக், இது வந்து சைக்காலஜி தெரிஞ்சதுனால சொல்கிறேன். இதனால தான் நீங்கள் அடி வாங்குறீங்கிறத கரெக்டாக உங்களுக்கு அந்த லேக்லேருந்து எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. அதனால தான் என்னால் ரேக்கி ஹீலிங்கும் சரி ஃப்ளவர் தெரப்பியும் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஹூக் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சு, அந்த பேஸ் ரூட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதிலேருந்து உங்களை நாக் அவுட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். இந்த வித்தை எத்தனை பேருக்கு தெரியுமோ, எத்தனை பேருக்கு என்னால் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி இதில் வந்து லேக் ஆகி நிற்கிறீங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம டிவைன் பாத் சேனல் பார்க்குற ஒவ்வொருத்தரும் சேனலாக மாறுங்கன்னு. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப அறியாமல் இருள ஒன்றும் சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து என்னென்னா எவ்வளோ தான் சொல்லி 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 எவ்வளோ நாள் தான் புரிய வைக்கிறது. அப்படியெல்லாம் புரிய வைக்க முடியாது ஒருத்தருக்கு. ஒரு விஷயத்தை, இவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு வந்து பிரபஞ்ச ரகசியம் இதை வந்து இவ்வளோ நாசுக்காக நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை அப்படியே கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணும் பிளைண்டாக. அதுதான் புத்திசாலித்தனம். டெய்லி உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது வேலை கிடையாது. அந்த மாதிரிலாம் புரிய வைக்கணும், அது அப்படி அவசியமே கிடையாது. யூனிவர்ஸ்க்கு அது அவசியமே கிடையாது. கடவுளோட அதாவது அவரோட குணத்தை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கடவுள் ஒன்றும் உங்களை மாதிரி நார்மல் வைப்ரேஷனில் இல்லை. அவர்கிட்ட எல்லா பவரும் இருக்குது. அவரை நம்பினீங்கன்னா எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாரு. அவரை வந்து இழந்து பேசுகிறது, அவர் யார் மூலமாவது சைன் கொடுத்து உங்களை மேலே கொண்டு வரணும்னு நினச்சா அவங்கள வந்து ஏதாவது ஒரு இது பண்ணுறது, நக்கல் அடிக்கிறது, இந்த மாதிரி லேக்ல எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு இவ்வளோ விஷயங்களை ஒரு புரிதலோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி இன்றைக்கி சொசைட்டியே ரொம்ப இதில் உள்ள அண்டரில் போயிட்டுருக்கீங்க. அதனால தான் பாசிட்டிவ் இன்றைக்கி ஏன் ஹீலர்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. அன்றைக்கி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கர்த்தர் இருந்தார், ஒரே இயேசுநாதர் ஹீலர். இன்றைக்கி எத்தனை பேர் ஹீலராக இருந்தாங்க? ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி மிகாவோஷி எங்களோட மகா குரு இருந்தார். அவர் அதுக்காகவே தேடல் அவருக்குள்ளே ஒரு தேடல் வந்து அவர் வந்து ஜப்பானில் பிறந்து வளர்ந்தவர். உலக நாடுகள்லாம் போய் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன தான் இருக்குது, அவங்களோட மாணவன் ஒருத்தன் கேட்ட கேள்விக்கு விடை தேடி அலைஞ்சார். லாஸ்ட்டில் எல்லாம் முடியாதுன்னப்போ நம்ம இதுக்கு விடையே கிடைக்கல அப்படி சொல்லிட்டு 21 நாள் போயிட்டு மவுண்ட் குரானாவில் போய் உட்காந்துட்டார். உட்காந்து அங்கே தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சோறு தண்ணி எதுவும் கிடையாது. 21 நாள் இருப்பேன், அதுக்கும் மேலே எனக்கு யூனிவர்ஸ் வந்து வழி கொடுக்கலன்னா நான் இங்கேருந்து அப்படியே என்னை தேடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்ட்டே சொல்லிட்டு வந்துட்டார், நான் மாதிரி போகிறேன், திரும்பி வந்தேன்னா சரி, இல்லைன்னா என்னை தேடாதீங்க, அவ்வளோதான். 21வது நாள் அவருக்கு முன்னாடி பிரபஞ்சம், நீ கேட்டது இது தானே, இந்தா தரோம், வாங்கிக்கோ. அப்படியே வெள்ளையாக அந்த கோல்டன் கலரில் அந்த மேக கூட்டம் அப்படியே அவருக்கு வந்து அந்த மந்திரங்களையும் அந்த இனிஷியேஷனையும் அவருக்கு உள்வாங்குறாரு. அது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அவர் அந்த வித்தைகளை மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு அங்கே கீழே இறங்கி வந்து குரானால் அந்த மவுண்டன் அவ்வளோ தூரத்தில் இருக்குது. 21 நாள் சாப்பிடல, ஆனால் இறங்கி ஓடி வராரு. ஓடி வந்துகிட்டே இருக்கும் போது அந்த மரத்தில் இருக்க அந்த வேர் ஏதோ மாட்டி கால் தடுக்கி விழுந்துடுறாரு. விழுந்த உடனே அடி நல்லா சராச்சிக்குது, நல்லா ரத்தம் கொட்டுது. அப்படியே என்ன பண்ணுறாரு, அவர் கைகள் அந்த ரத்தம் வர இடத்துல அப்படி வைக்கிறாரு. அந்த ரத்தம் அப்படியே வழியிறது நிற்குது, அப்படியே காயம் அப்படியே மறையுது, அந்த காயங்கள்லாம் மறையுது. அப்போ தான் அவருக்கு ஆஹா, நமக்கு இந்த எனர்ஜி வந்து வேலை பார்க்குது. வலி தெரியல அவருக்கு, ரத்தம் நின்றுடுச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு எழுந்து ஓடி வரார். வந்ததும் அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறாரு, பசியாக இருக்காரு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. 21 நாள் பட்னியாக இருக்கிறவங்க வந்து உடனே எல்லாம் சாப்பாடு சாப்பிட முடியாது. அவர் கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான், அதாவது நீர் ஆகாரம் தான் குடிக்கணும். ஆனால் அவர் வந்து சாப்பாடு சாப்பிட்றாரு. அவருக்கு அங்கே என்ன சாப்பாடு கொடுத்தாங்களோ அந்த சாப்பாடை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலில் ஒரு குழந்தை பல் வலியால் பல் வீக்கமாகி அப்படியே வீக்கம் இதாகிட்டு வலி தாங்க முடியாமல் அழுதுட்டுருக்கு. அப்புறம் அது கன்னத்தில் கை வைக்கிறார். கை வச்சதும்
அந்த வலி அதுக்கு சரியாது, அந்த வீக்கன்ஸ் வலிங்களாம் நிற்குது. அப்படி ஒரு எனர்ஜி அவருக்குள்ளே இறைவன் கொடுத்தாரு, அந்த ஹீலிங் பவர். அதுக்கப்புறமா அங்கே இருந்த கொஞ்சம் பேருக்கு அதெல்லாம் சொல்லி அவருக்கு கிடைச்ச அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக நிறைய பேர் மக்கள் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இதை உலகங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு அமெரிக்காவிலேருந்து அவரோட என்ன சொல்கிற அவரோட டீம் அவருக்கான அந்த விஷயங்களை இவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை ஒரு அம்மா வந்து அவங்க வந்து கேன்சர் பேஷண்ட் அவங்க வந்து 2 வருஷம் அவர்கிட்ட வந்து இந்த விதையெல்லாம் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஹீலிங் எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோ அற்புதமான டாக்டர்லாம் கைவிட்டாச்சு, அவ்வளோதான், நீங்கள் டேட் சொல்லிட்டாங்க, 3 மாதத்துக்கு மேலே தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்களை அவர் வந்து காப்பாற்றினார். இப்படி அற்புதமான வித்தையை அவங்க ஒரு டாக்டர், இப்படி அற்புதமான வித்தையை நம்ம வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும், நம்மளை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த வித்தைகளை கற்றுக்கிட்டு அந்த இதெல்லாம் வாங்கிட்டு இனிஷியேஷன் வாங்கிட்டு அதை வந்து நிறைய பேருக்கு அவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்தாங்க. அவங்க மூலமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆனது தான். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க ஹீலர்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து நெகட்டிவ் எனர்ஜிக்கு நிறைய வேலை. அதனால் மக்களை காப்பாற்றக்கூடிய கட்டாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஓகே நம்ம நல்லா இருந்தால் போதும், நமக்கு கிடைச்சதா இந்த இன்ஃபர்மேஷன், ஓகே நம்ம சரியாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. 4 பேருக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிளுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்களையும் காப்பாற்ற முடியும், ஒரு கேன்சர் பேஷண்ட்டையும் காப்பாற்ற முடியும், டாக்டரால் கைவிரிச்சவங்களையும் காப்பாற்ற முடியும். அப்படி ஒரு பவர் தான் ஹீலர்ஸ்க்கு இருக்குது. அப்படி ஒரு விஷயத்த அந்த கர்த்தர் எங்களுக்கு எல்லோரும், அந்த இறைவன் வந்து கர்த்தர், அவருக்கு என்ன வேணால் பேர் சொல்லிக்கலாம் நீங்கள். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி அதர்மங்கள் அதிகமாகும் பொழுது இப்போ இறைவன் வருவார். என் மூலமாக இன்றைக்கி எத்தனை பேருக்கு இந்த விஷயங்களை தெரிவிக்கணும்னு அவர் நினச்சிருக்காரு, அந்த வார்த்தைகள் என் மூலமாக வருது. நான் இந்த கார்டு எடுத்தோன்னே இந்த விஷயங்களை இவ சொல்லணும்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே வச்சுருக்காரு. இல்லைனா ஒன்றும் கிடையாது. இந்த கார்டு எப்படி உங்களோட பேசுது, நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, எப்போயோ கேட்க போகிறீங்க. இந்த ரீடிங் வந்து நான் இப்போ போடுறேன், இன்றைக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீடிங்கை வந்து ஒரு சிலர் இன்றைக்கி பார்ப்பீங்க, இல்லைனா ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம், இல்லைனா ஒரு வருஷம் கூட கழித்து பார்க்கலாம், இல்லைனா 10 வருஷம் கழித்து கூட பார்க்கலாம். ஆனால் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு அது ரெசனேட் ஆகும். அந்த மேஜிக் யார் பண்ணுறாங்க? அப்போனா புரியுதா உங்களுக்கு இங்கே என்ன மேஜிக் நடக்குதுன்னு? நீங்கள் ரொம்ப ரொம்ப அறியாமல் இருளில் இருந்தீங்கன்னா இந்த நல்ல விஷயங்களெல்லாம் உங்களால், ஏன்னா அந்த சாத்தானோட பவர் அங்கே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீங்கள் அதோட அடிக்ஷன், நீங்கள் அதுக்கு அடிமை ஆகிட்டீங்க. அதனால தான் உங்களை மேலே உங்களால் அது விட மாட்டேங்குது. அதை மீறி நீங்கள் வரணுமா? அவனோட பிடியிலேருந்து நீங்கள் எழுந்துக்கணுமா? எழுந்து வாங்க. தெய்வீக ஒளியை நோக்கி வரணும்னு நினைக்கிறீங்களா? டிவைன் பாத்தை நோக்கி வரணும்னு நினைக்கிறீங்களா? எழுந்து வாங்க. அதோட பிடியிலேருந்து எழுந்து வாங்க. அது பிடியிலே தான் மாட்டின்னு நாங்கள் இன்றைக்கெல்லாம் இருப்போம், நாங்கள் எங்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னா அதிலே கிடங்க. யாரும் இப்போ கம்பல்லாம் பண்ணல, ஓகேவா? இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் வந்து நெகட்டிவிட்டி கார்ப்பரேட் கம்பெனி மூலமாகவும் தவறான ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் மூலமும் நிறைய அடிக்ஷன் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தெளிவான விஷயங்கள் யாரும் வந்து இது வரைக்கும் சொல்லலை. ஏதோ 1-2 சேனலில், அதுவும் ரொம்ப ரேரு, உங்களோட ஆன்மாவை பற்றியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் பாதிக்குதுங்கிற விஷயத்த கூட இது வரைக்கும் யாரும் அவங்க சொல்லலை. உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்கக்கிட்ட தனியாக போய் நீங்கள் கற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் இப்போ கிளாஸஸ், இப்போ மாஸ்டர் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போ ஓரளவுக்கு சொல்லி தருவாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அந்த மாதிரிலாம் எங்கள் குருக்கிட்ட நான் கற்றுக்கல, ஃப்ராங்காக சொல்கிறேன். நான் எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக நான் மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன், என்னோடய 21 days கிளாஸில் நான் சொல்லிக் கொடுக்குற அந்த விஷயத்த இவ்வளோ பெரிய நாங்கள் மாஸ்டர் டிகிரி எடுத்தப்போ கூட எங்களுக்கு சொல்லித்தரல. அதெல்லாம் நாங்கள் வந்து அனுபவத்தில் கற்றுக்கிட்டோம். அவங்கள இனிஷியேஷன் கொடுப்பாங்க, தீட்சை கொடுப்பாங்க, மந்திரம் கொடுப்பாங்க, ஃபாலோ பண்ணுங்கள், 21 days ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் அவங்களோட கைடன்ஸ். அதோடு முடிஞ்சிச்சு. நாங்கள் எப்படி பேமெண்ட் கட்டுறோம், நாங்கள் எந்த விதத்தில் கொடுக்குறோம், அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு கிடையாது. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, வா பண்ணு, கற்றுக்கோ. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பாடம், ஒவ்வொரு அனுபவ புரிதல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அது வேலை செய்யும்.
இவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகுதா, இன்னொரு மாதிரி ஒர்க். என்னென்னா உங்களோட இதோட பவர் அந்த மாதிரி. உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட கார்மிக்கு, நீங்கள் கொண்டு வந்த அந்த சோல் கர்மா எல்லாம் அந்த இடத்துல வேலை செய்யும். ஒரு சிலருக்கு 3 மாதத்தில் நல்ல எல்லா விதத்துலேயும் செட்டில் ஆகிடுவாங்க. கல்யாணம் நடக்கும், பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், அவங்க செய்கிற வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், அவங்க குடும்ப ஒற்றுமை எல்லாமே வந்துடும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆகும். ஒன்று ஒன்றா தான். ஏன்னா அவங்களோட அந்த சேர்த்து வச்சுருக்க அந்த விஷயங்கள், இவங்களோட அந்த ப்ளஸ் கர்மாவை ஆட் பண்ண தான் அது வரும். ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் யாரும் அங்கே சொல்லித்தரல எங்களுக்கு. இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி தான் இருக்குமா இது. அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், பயப்படாதீங்க அப்படின்னு. அதெல்லாம் அங்கே கிடையாது. நான் எப்படி தெரியுமா உங்களெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் சொல்கிறது அதாவது ரொம்ப ஒரு குழந்தை வந்து ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு வந்து வெளி உலக அறிவுகள்லாம் இல்லாமல் அந்த குழந்தைக்கு எதுவுமே, அதாவது அது கஷ்டமே படக்கூடாது. அது அப்படியே பொத்தி தரையிலேயே விடாமல் பெட்டு மேலேயே போட்டு வச்சு வளர்த்திங்கன்னா நீங்கள் அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணலை, அந்த குழந்தைய கெடுக்குறீங்க. அந்த குழந்தை கஷ்டப்படுறதுக்கு நீங்களே காரணம். உங்களால் அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படும் நாளைக்கு. அது வந்து நல்ல பேரண்ட்ஸ், அது அன்பு கிடையாது. அந்த அன்பு வந்து வேறு மாதிரி அன்பு அது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பார்த்து வளர்த்திங்கன்னா இதுவாகாது. ஒரு 21 நாள் கிளாஸு உங்களுக்காக நீங்கள் எஃபெக்டிவாக எடுத்து செய்கிற ரெடியாக இல்லைன்னா டிவைன் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு 21 நாள் கிளாஸ், அந்த 21 நாள் கடைசி, அதுதான் என்னோடய வாழ்க்கையோட கடைசி இது. நான் அதுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டேன்னு எங்கள் மகாகுரு வந்து முடிவு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அற்புதமான பவரை வாங்கிட்டு வந்தார். அப்படிப்பட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் சொல்லித்தரேன். அதை வந்து நீங்கள் ஒரு 21 நாள் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் இவ்வளோலாம் எங்களுக்கு எங்கள் மாஸ்டர்ஸ்லாம் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், எங்களுக்கு இப்படியெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ணல. நாங்களாக கற்றுக்கிட்டோம் 15 வருஷம் இதில் போய் என்ன அடுத்தவங்களோட ஆறாவில் மாட்டினா என்ன நடக்கும், அடுத்தவங்களோட கார்மிக்கில் கை வச்சா என்ன நடக்கும், அதுக்கு சரியான ப்ரொடெக்ஷன் வேணும். அந்த ப்ரொடெக்ஷன் கூட அங்கே செய்ய கிடையாது. சரண்டர் ஒன்லி தான் அங்கே ப்ரொடெக்ஷன். அதுதான் நான் அதை பண்ணி தான் உங்களுக்கு இந்த விஷயத்த உங்களுக்குலாம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த மாதிரி யாரும் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்லாம் இன்றைக்கி இருக்காங்க, அங்கெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. ஒரு மாஸ்டர் ஆகணும்னா நீங்கள் ஒரு 5-6 வருஷம் கஷ்டப்படணும், 10 வருஷம் கஷ்டப்படணும். இத்தனை கிளாஸ்லாம் நீங்கள் போயிட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் வந்து என்னது இந்த தியானம் பண்ணுங்கள், அந்த தியானம் பண்ணுங்கள், குண்டலி நீங்கள் மேலே எழுப்புங்க, இதெல்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் செஞ்சால் தான் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு உங்கள் காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பாரா? அது சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதுக்கு சன்னியாசம் வாங்கி சித்தர்கள் வந்து அப்படியே போய் எங்கேயோ போய் உட்காந்து தவம் பண்ணி அப்படியே மண்ணோட மண்ணாக அப்படியே மறைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு குடும்பத்துலேயும் ஒருத்தர் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? இந்த மூக்குத்தி அம்மன் படத்தில் காமிச்சாங்க பாருங்கள், அவன் ஒரு 4 பிள்ளைங்கள அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு அவன் குரு சொன்னான்னு சொல்லி பின்னாடி போயிடுவான். அந்த அம்மா எவ்வளோ வேதனைப்படும், அந்த குடும்பம் எவ்வளோ வேதனைப்படும். அந்த மாதிரி குருமார்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. நீங்களாம் அவங்கள தான் நம்புவீங்க. அவங்க யார் கூடயாவது சேர்ந்து ரொம்ப நல்லா ஒரு என்ன சொல்கிறது, பிரபஞ்சமே நமக்காக இருக்கிறது அதை நினைக்க மாட்டாங்க. யாராவது ஒரு பெரிய விஐபி யார் கூடயாவது வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அவங்களோட இது பண்ணிக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறது, அதை போட்டு விளம்பரப்படுத்திக்கிறது, இதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பொழப்பா. அதை மாதிரி பண்ணிவிட்டு அவங்கள பெரிய மனுஷங்க, இவங்க பெரிய மனுஷங்கன்னு காமிச்சிக்கிறது. என்றைக்குமே அழியாத பிரபஞ்ச பேராற்றல் அவங்க ஒருத்தர் தான் விஐபி இந்த உலகத்தில். அந்த பவர் நம்மளோட இருக்கிறது தான் நம்ம வந்து அதுதான் ஒரிஜினல் பவர். இந்த மாதிரிலாம் விளம்பரப்படுத்திக்கிட்டு தன்னை வந்து பெரிய ஆள் காட்சிக்கிறதுக்கு டிவைன் யாரையும் வந்து இது பண்ணல, இந்த பவரை கொடுக்கல. அப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க சில பேர். அவங்களெல்லாம் நம்புவீங்க. அவங்கக்கிட்டலாம் நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எதுவுமே கிடைக்காது உங்ககிட்ட. போங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய்ட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கே உங்களுக்கு நாக்கு தள்ளிடும். உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் கேட்குற டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு குழந்தை நாய்க்குட்டியை வந்து அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி நான் வந்து பொறுமையாக நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன். நீங்கள் வந்து
அப்படியே உங்களோட அந்த ரெக்கார்ட்லேயே நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ஒரு குரு வந்து இவ்வளோ தூரம் நான் இவ்வளோ பெரிய பிரபஞ்ச பேராட்டலில் நமக்கு இவ்வளோ ஈஸி மெத்தடில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இவ்வளோ நாள் போய் கஷ்டப்படாமல் இவ்வளோ ஈஸியாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உங்கள் லைஃப்காக நீங்கள் முயற்சி பண்ணலன்னா கடவுள் என்ன செய்ய முடியும்? எல்லா ஸ்ட்ரக்லேருந்தும் வெளியே வரத்துக்கு இறைவன் உங்களுக்கு எல்லா வழிகளும் டிவைன் பாத் மூலம் வச்சுருக்காரு. எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆனால் சரண்டர் பண்ணுற அந்த எண்ணம் இருந்தால் மட்டும் டிவைன் பாத்துக்கிட்ட வாங்க. உங்களை சரண்டர் பண்ணுற எண்ணம் இல்லைன்னா என்கிட்ட வராதிங்க. நீங்கள் இருக்கிற அந்த அறியாமை இருள், நம்பிக்கையின்மை அதிலேயே சுற்றின்னு இருங்க. யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில், அதாவது நம்பிக்கை தன்மை கிடையாது உங்களுக்கு. இதுக்கு இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, எத்தனையோ வேலை செஞ்சுருப்பீங்க, எவ்வளவோ லாஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துன்னு தான் இருக்குது, உங்களுக்கு வழி காட்டிட்டு தான் இருக்குது. உங்களோட ஃபெயிலியர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பழைய ரெக்கார்டையே திருப்பி 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 ஓட்டுறீங்க. அது என்ன பண்ணுது? மண்ணில் விதைக்கிற அந்த விதை எப்படி வந்து திரும்ப திரும்ப அது முளைச்சி மேலே வருது. இப்போ நான் வந்து கஞ்சா செடியை வச்சுட்டு எனக்கு வந்து மாம்பழ செடி வரலைங்கிற கதை தான் இப்போது. நான் இவ்வளோ நாளாக இன்புட் போட்டுட்ருக்கேன் நான் இந்த ஒர்க்குக்கு, எனக்கே இன்னும் ரிசல்ட் தெரில, எனக்கு ஒன்றுமே தெரில, எனக்கு ஒன்றுமே வரல. நீ விதைக்கிறது வந்து கஞ்சா செடியை விதைக்கிற, உனக்கு எப்படி மாமரம் கிடைக்கும், மாம்பழம் கிடைக்கும்? நீ விதைக்கிறத ஒழுங்காக நல்லதை விதை. முதல்ல உள்ளே வச்சுருக்கல்ல அதை வெளியே அனுப்பு. அதை முதல்ல நம்பிக்கைன்ற விதையை விதை. டிவைன் மேலே சரண்டர் பண்ணு. என்னவோ நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க அது சாதாரண டாரோட் ரீடிங்க, இவங்க வந்து ஏதோ டைம் பாஸ் நம்ம ஜாலியாக பார்த்துட்டு டெய்லி அப்படியே என்டர்டைன்மெண்ட் நினச்சின்னு இருக்கீங்க. நினச்சிக்கோங்க, அது உங்களோட அறியாமை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா என்னோடய சேனல் பார்க்குறவங்க முக்கால்வாசி 75-99% நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை வந்து ரீச் பண்ணிடாதான், உங்களை வந்து ஹூக்கப் பண்ணி உங்களை மேலே கொண்டு வந்துடும். ஆனால் கவனிச்சு, நம்பிக்கை இருக்கிறவன் பாக்கியவான். எப்படியெல்லாம் கர்த்தர் அன்றைக்கி வார்த்தையை கொடுத்துருக்குறாரு பாருங்கள். நான் பைபிள் என்றைக்கோ படித்தேன், பைபிள் ஃபுல்லாக கூட நான் படிக்கலை. அது ஒரு காலகட்டம் பைபிள் படித்தது. அது வந்து அந்த முக்கியமான ஏதாவது ஒரு தருணத்தில் டக்குன்னு அந்த பைபிளில் அந்த பேஜ் எடுப்பேன், அந்த வசனம் கரெக்டாக எனக்கு வந்து மேட்ச் ஆகும். அது எனக்காகவே இறைவன் அந்த வார்த்தையை கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னடா இது இப்படி வார்த்தையை கொடுக்குற, அந்த வார்த்தையை கொடுத்து அந்த நம்மளுக்கு வந்து தைரியம் கொடுக்குறது. அதுதான் யூனிவர்ஸ் இப்போ ஏஞ்சல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு சைன் கொடுக்குறாங்க, உங்களோட வார்த்தையாக இப்போ டிவைன் பாத் மூலமாக பேசிகிட்ருக்காங்க. நம்பிக்கை உள்ளவன் பாக்கியவான். ஒரு குயவன் கிட்ட ஒரு மண் மாதிரி நீங்கள் உங்களை சரணடைங்க. அந்த குயவன் எப்படி அந்த மண்ணை வந்து பதம் பண்ணி அதில் சரியான நீர் ஊற்றி அதை வந்து பிசைஞ்சு அதை களிமண்ணை வந்து நல்லா இது பண்ணி பதம் பண்ணி ஒரு அழகான பாத்திரமாக மாற்றுறாரு. அந்த மாதிரி இறைவன்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே உங்களை வச்சு உங்களை வந்து கோபுரத்தில் வைத்து உங்களை அழகு பார்க்கணுமோ அப்படியே அவர் வந்து டிசைன் பண்ணுவார். அவர் சொல்கிற வழியை ஃபாலோ பண்ணுங்கள். டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துன்னு இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணும் டிவைனில், அதை எப்படி எடுக்கணும்? இந்த அறியாமை இருளில் ரொம்ப அப்படியே லேகாகி இருக்கீங்க. சொல்கிற பேச்சை கேளுங்க. அச்சு வளகலை அம்மா அப்பா அவங்கள. அம்மா அப்பாக்கே இப்போ கிடையாது, அம்மா அப்பாவுக்கே ஒன்றுமே தெரில. இப்போல்லாம் பிள்ளைங்கள பற்றி ரொம்ப அப்படியே செல்லம் கொஞ்சிக்கிட்டு, ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படும், என் பிள்ளை கஷ்டப்படும் அப்படி சொல்லி தடவி கொடுத்து அந்த குழந்தை பெருசாக வளர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போகுது, இல்லை இன்னொரு லைஃப்பில் ஒருத்தர் வராங்கன்னா அவங்களோட அந்த ஒருத்தர் 2 பேர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாமல், அதுக்கு புரிதல் இல்லை. அப்படி வளர்த்திங்கன்னா அந்த குழந்தைய நீங்களே கெடுக்குறீங்க. அது பெரிய ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் நல்லது செய்யலை. இப்போ அடுத்தவங்க வந்து உங்கள் பிள்ளைய காயப்படுத்தணும், அடுத்தவங்க வந்து உங்களுக்கு கெட்டது, உங்கள் பிள்ளைக்கு கெட்டது செஞ்சால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். ஆனால் உங்கள் பிள்ளைக்கு நீங்களே கெட்டது பண்ணுறீங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செய்கிறது பழக்கப்படுத்தணும். அவங்க வேலையை அவங்க பழக்கப்படுத்தணும், அவங்க செஞ்சுக்கிறதுக்கு. அவங்களுக்கு புத்தி தெரியும் பொழுது அடுத்தவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும். ஒரு பாசம், நீங்கள் எஜுகேஷன் கொடுக்குறதே பாசம் இல்லாத கல்வியை தானே கற்றுக் கொடுக்குறீங்க. அப்புறம் எப்படி உங்கள் குழந்தைங்கிட்ட நீங்கள் பாசத்தை அப்புறமா எதிர்பார்ப்பீங்க? அவங்க வளர்ந்து மரமானதுக்கப்புறமா அவங்க எங்கிட்ட பாசமாக இல்லை, அப்புறம் ஹஸ்பண்டோட அது கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே அவங்களுக்குள்ளேயே பாசம் இருக்காது, செல்ஃபிஷ்னஸ் தான் இருக்கும்.
இந்த மாதிரி யாராவது ஒரு லேகில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விடிவு இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு டிவைன் இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு பிரபஞ்ச பேராற்றலை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வாங்கிக்க நீங்கள் ரெடியா? இன்றைக்கி டே ரொம்ப நல்லா இருக்குது, எனர்ஜியும் நல்லா இருக்குது. உங்களோட ஒர்க்கில் கவனமாக இருக்கீங்க. அதே நேரத்தில் உங்களோட ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனம் வைங்க. உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே கொஞ்சம் கவனம் வைங்க. சரியா? அப்போ தான் அவங்களுக்கும் வந்து சரி நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறோன்ட்டு அவருக்கு தெரியுது, கவனிச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு வீட்டு அம்மா அவங்க 24 மணி நேரம் குடும்பத்துக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள யார் இன்னும் சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சியா, என்ன எப்படி இருக்க, வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு குடும்பத் தலைவர். அதனால் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கிற என்னப்பா நீ சாப்பிட்டீங்க, இன்றைக்கி நல்லா சமைச்சிருக்கீங்கப்பா, டெய்லி செய்கிற சாப்பாடு தான், ஆனால் நீங்கள் சொல்லி பாருங்கள், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அம்மா இன்னும் ரொம்ப ஆக்டிவாக செய்வாங்க. அவங்கள யார் என்கரேஜ் பண்ணுறது? நீங்கள் வெளியே போகிறீங்க வரீங்க, நீங்கள் ஏதோ வேலை பார்க்குறீங்க. அந்த மாதிரி வீட்டில் இருக்க பெண்கள் மேலே கொஞ்சம் அக்கறைப்படுங்க தயவு செஞ்சு, நம்ம சேனல் பார்க்குறவங்க. ஸோ உங்கள் மேலேயும் கொஞ்சம் அக்கறை வைங்க. ஓகேவா? செல்ஃப் கேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஸோ பைல் 4க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ 5க்கு பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி ஒரு 10% இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து மணி பேலன்ஸ் அண்ட் எமோஷ்னல் சப்போர்ட் ரெண்டுமே கொஞ்ச நாளாக ஸ்ட்ரகிளாக இருக்குது. உங்களுக்கே வந்து அந்த ஸ்ட்ரகிள் கொஞ்ச நாளாக இருந்துக்கலாம். பட் இன்றைக்கி வந்து எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்குது, பிரபஞ்சத்தோட ஆற்றல் நல்லா இருக்குது, உங்களோட எனர்ஜியும் நல்லா இருக்குது, ஃப்ரீக்வன்சி. ஸோ உங்களால் இந்த அன்பேலன்சிங்கான இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் பேலன்சிங்காக நடத்த முடியும், பார்த்துக்க முடியும். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க அந்த மணி எனர்ஜியை உங்கள் கண்ட்ரோலில் அதை வந்து கரெக்டான விதத்தில் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. எந்த இடத்துல செலவு பண்ணணும், எந்த இடத்துல பிடிக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது எல்லாமே டிசைட் பண்ண முடியும் உங்களால். அந்தளவுக்கு மனசு வந்து கொஞ்சம் பேலன்சிங்காக தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அதில் லேகிங் இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி எதுவுமே வந்து திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு பெரிய விஷயங்களை வந்து நம்ம முதலீடு பண்ணுறது, இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களோட இன்ட்யூஷன் ஒர்க் ஆகலை, உங்களுக்கு ஒரு லேகிங் இருக்குதுன்னா சொல்கிறேன். சரியா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. இப்போது பைல் நம்பர் 6. இந்த பைல் நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சில காலமாக உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காக இல்லைனா உங்களோட ஒரு ஜாபுக்காக முயற்சி பண்ணி அதில் வந்து கரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்காக கூட இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 30% இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக் விஷயம், அதாவது பிஸ்னஸ், ஜாப், உங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கு நீங்கள் வந்து 70% தெரியுது. ஓகேவா? முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ப்ராசஸ். வந்து எனக்கு வந்து மணி வந்து ரொம்ப இதில் வந்து நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லையே, க்ரோத் ஏன் இப்படி இருக்குது, இந்த லேகிங் ஏன் எனக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஏதோ கேள்வி இருக்குது. நம்ம இதை பயணிக்கலாமா, இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இந்த ஜாபை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் அதை தொடர்ந்து அந்த வேலையோ அந்த பிஸ்னஸையோ தொடர்ந்து கவனிங்க. அதே மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப்புக்கு முடிவெடுத்திருந்தாலும் இதில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து ரெடி ஆகும். ஒரு சிலருக்கு 3 மாதம், இல்லைனா ஒரு சிலருக்கு 1 இயர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குன்னா பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களோட ஆரா பவர் எப்படி இருக்குது, உங்களோட ஆழ்மன பதிவுகள் ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா, இது ஸ்லோ ப்ராசஸிங்க்கு வாட் எவர் இட் இஸ் மேபி. ஓகேவா? ஏதாவது லேகிங் இருக்குதுன்னு உங்களுக்கு இன்ட்யூஷன் சொன்னால் நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட, ஏஞ்சல் கிட்ட, மைக்கேல் ஏஞ்சல், முருகர், ஓகேவா, சாய் பாபா, யாரும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, இல்லைன்னா அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க, இல்லை சிவன் வழிபாடு பண்ணுறவங்க, அவர்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கோங்க.
பார்த்துடலாமா? 2 பைல் வைக்கிறேன். சாய்ராம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய்ராம். பைல் 1, பைல் 2. இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட். ஓகேவா? உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ இந்த பிரமிட் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து ஹார்ட் சக்கராக்குரியது, இது ரூட் சக்கராக்குரியது. ஓகேவா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கேட்ட கேள்விக்கு, மனிதன் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிறது ஒரு கெஸ்ஸிங். கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த கேள்வி, அந்த இது நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு 75% ரெசனேட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து வேறு மாதிரி நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அது ரெசனேட் ஆகலைன்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரீடிங், இந்த பைல் 1 எடுத்தவங்க சில காலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட், நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? இப்போ ஏதோ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஜாப், ஃபைனான்ஸ், ஏதாவது படிப்புக்காக, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் செய்கிற விஷயம், உங்களோட கோல், லட்சியம்லாம் பெரிய லெவலு. நான் சாதிச்சு காமிக்கணும், எப்படி இருக்க வேண்டிய நீங்கள் இப்படி இருக்கீங்கிற மாதிரி இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க இருக்கீங்க. ஆமாவே இல்லையா? உங்கள் எனர்ஜியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடுறீங்க. பாஸ்ட் விஷயம், அது பாஸ்ட் பர்சனாக இருக்கலாம், அந்த சுச்சுவேஷனாக இருக்கலாம். அதை நினச்சி என்னடா பண்ணுறது, ஃப்யூச்சரை நினச்சி பயம், பாஸ்ட்டை நினச்சி பயம், அதை பற்றி வருத்தம், அப்படியே கொலாப்ஸில் இருக்கீங்க இப்போது. ஆமாவா இல்லையா? நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கீங்க. ஒரு 30%. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே வரப்போகுது. நீங்கள் நினைக்கிற மனசில் நினச்சி அந்த காரியம் உங்களுக்கு கை கூட போகுது. ஆனால் உங்களுக்கு பின்னாடி சில லேகிங்லாம் இருக்குது. உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஆரா சக்கராவை பார்த்துக்கோங்க, உங்கள் ஹெல்த்தை கவனிச்சிக்கோங்க. அதை சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி நீங்கள் செட் பண்ண அந்த கோலை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. அது ரொம்ப கஷ்டம் கிடையாது. பட் இதே பதிவுகளோட, இதே உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகளை வச்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டார் மாதிரி மின்னணும்னு நினைக்கிறீங்க. பட் அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகும். உங்களுக்கான அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த விஷயங்களை கிளியர் பண்ணுங்கள், சக்ஸஸ் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த மாதிரி ஒரு கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு லெஜண்டாக, ஒரு சொசைட்டியில் பெரிய விஐபியாக எப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி. நீங்கள் என்ன ப்ரொஃபஷனலில் இருக்கீங்களோ அதில் ஒரு பேஷனேட்டாக வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்கள் கூட இருக்கவங்களாம் உங்களை வந்து உங்களோட எனர்ஜியும் சரி, உங்களோட டேலண்ட்டையும் சரி சரியாக புரிஞ்சுக்கல. உங்களை ரொம்ப லோயர் எனர்ஜியாக நினச்சிட்ருப்பாங்க. ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஆனால் நீங்கள் அவங்க முன்னாடியெல்லாம் வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் உங்கள் லட்சியம். அதுக்கு யூனிவர்ஸ் வந்து எஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களோட எனர்ஜியை வந்து ட்ரைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை மட்டும் சரி பண்ணுங்கள். அதை சரி பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஓகே, பைல் 1க்கு எப்படி இருந்தது சொல்லுங்கப்பா. இப்போ பைல் 2 பார்க்குறோம். க்ரீன் கலர் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர்? ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா? இந்த கார்டு வந்து சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி கேள்வியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் கெஸ்ஸிங். நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்காக 75% ரிலேஷன்ஷிப்காக தான். நீங்கள் மேபி சிங்கிளாக இருக்கலாம், திருமணமாகி சிங்கிளாக இருப்பீங்க. நீங்கள் உங்களோட ஒய்ஃப் கூட இல்லைனா உங்கள் ஹஸ்பண்ட் கூட. மோஸ்ட் ஆஃப் இதை ஃபீமேல் எனர்ஜிக்கு, மெயில் எனர்ஜிக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டரில் ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வரும். நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னர் வரணும், உங்களை நல்லா டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், லைஃப் கேர் பண்ணக்கூடிய பர்சன் வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட இன்டென்ஷன் இருந்திருக்கும். ஓகேவா? ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏன்னா இது ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக தான் இந்த கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? சரி, அதை தென் நீங்கள் வேறு ஏதாவது திங்க் பண்ணியிருந்தாலும் ஒரு 10%
நீங்கள் என்ன ஜாபுக்காக இல்லைனா உங்கள் வீட்டில் வேறு விதமாக மெட்டீரியலிஸ்டிக் விஷயம் அது மாதிரி இருக்கலாம். ஆனால் 75-80% வந்து ரிலேஷன்ஷிப்காக தான். ஓகே, மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்க்குறதுல ஒரு 50% சிங்கிளாக தான் இருப்பீங்க. செகண்ட் லைஃப்காக தான் ட்ரை பண்ணுறீங்க. ஆமாண்ணா, காமெண்ட்டில் பதிவிடுங்க. இது நீங்கள் லவர்ஸாக இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்க சிங்கிளாக இருக்கீங்க, அந்த மாதிரி. ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸ், குருமார்கள், அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். மைக்கேல் ஏஞ்சல்னால் மைக்கேல் ஏஞ்சலுக்கு, ஓகேவா? முருகருக்குன்னா ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். ஒரு நன்றி சொல்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க. எங்கள் குருவை பற்றி பேச வச்சுட்டாங்க இன்றைக்கி. குருமார்களை பற்றி அடிக்கடி நான் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்குலாம் அவ்வளோ அறியாமை இருளில் இருக்குங்க. சில பேர் எல்லாம், நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு சிலர்லாம் இல்லை. நான் சொல்லிகிட்டு இருக்க விஷயம் என்னமோ சாதாரண ஸ்கூல் புக்கை வாசிக்கிறேன், ஏதோ ஒரு காலேஜ் புக்கை சொல்லிகிட்ருக்கேங்கிற மாதிரிலாம் நினச்சிட்ருக்கீங்களா? கிடையாது. உங்கள் வாழ்க்கை பாடத்தை நீங்கள் ஒழுங்காக படிக்கலையா? உங்களை ஒழுங்காக கவனிச்சிக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ வருஷம் வாழ்ந்து என்னையா பிரயோஜனம்? நீங்கள் யார்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களில் ரொம்ப உங்களை இன்வால்வ் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு தேடல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் யாருன்னு, நீங்கள் எப்படிப்பட்ட சூழல், எதுக்காக வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சந்தோஷமாக வாழுங்க, அமைதியாக வாழுங்க. அதுக்கு தான் பிறந்திருக்குங்க. கச்சான்னு அவங்க எங்கிட்ட வரணும், இவங்க போகணும், அது வேணாம். சந்தோஷமாக இருங்க. ஒரு நாள் பூக்கிற பூ கூட அழகாக ஹீலிங் கொடுத்து நம்மளை வந்து சந்தோஷமாக அதோட ஹீலிங் பவரை நமக்கு கொடுக்குது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க. பன்னீர் ரோஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும் நம்மளோட நெகட்டிவிட்டிஸ், நமக்கு மன அமைதியை கொடுக்கும், தெரியுமா? அதனால தான் பன்னீர் அந்த காலத்துலலாம் நம்மளோட இதில் வந்து பாரம்பரியத்தில் வச்சுருக்காங்க. கல்யாணத்துக்கெலாம் போனால் வாசலில் வந்து சந்தனம் பன்னீர் தெளிக்கிப்பாங்க. அந்த பன்னீர் நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்மளோட ஆரா க்ளீன் ஆகும், தெரியுமா? ஏன்னா வெளியிலேருந்து வரவங்க என்ன நல்ல எண்ணத்தில் வரலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு வரவங்க எல்லோரும் நல்ல தம்பதியினரை வந்து வாழ்த்தணுங்கிற அந்த இன்டென்ஷன் அங்கே வரணும். ஆனால் இவங்க வந்து எப்படி வேணாலும் வருவாங்க. வெளியே இருக்கிறவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க எப்படியோ வராங்கன்னு வச்சுக்கோங்க, மனநிலை. அந்த சந்தனமும் அந்த பன்னீரும் அவங்கள வந்து ஹீல் பண்ணும், தெரியுமா? யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு இது வரைக்கும்? அந்த பன்னீருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் மேலே ஒரு சிலர் வந்து சும்மா சாங்கியத்துக்கு அது விழக்கூட விழாது, அப்படியே போவாங்க. அந்த பன்னீர் அந்த வாசம் எல்லாம் உங்கள் மேலே படும்போது அங்கே நிறைய பேர், ஒரு 100கணக்கான பேர் நிற்பீங்க இல்லையா? அத்தனை பேரும் வந்து ஒரு நேரத்தில் அந்த மணமக்கள் நல்லா இருக்கணும்னு அந்த மேலதாளங்க அந்த நேரம் தாலி கட்டும் போது கொட்டு மேலே இது பண்ணுவாங்கள்ல, அந்த நாத ஒலிக்கு பவர் இருக்குது. அந்த நேரத்தில் எல்லாரும் ஒரே இதில் இருந்துன்னு அவங்க அந்த மணமக்களை வாழ்த்தும் போது அந்த வைப்ரேஷன் லெவலே வேறு. அந்த வாழ்த்து ஒலிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஒருத்தர் சிங்கிளாக இருந்து ப்ரே பண்ணுறதுக்கும் கூட்டமாக இருந்து ஜபிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பவர் ஜாஸ்தி. அதனால தான் கோயிலுக்கு போங்க, கோயிலில் போய் ப்ரே பண்ணுங்கன்றது. கோயிலுக்கு போனால் அங்கே உங்களை மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அங்கே நல்ல விஷயங்களை தான் போடுவாங்க. இறைவா எனக்கு இது நடத்தி கொடு, எனக்கு இது சரியாயிடணும், அப்படி தான் மனசில் இன்டென்ஷன் வைப்பாங்க. இறைவா எனக்கு ஃபெயிலியர் ஆகக்கூடாது, இறைவா அவள் என்கிட்ட பேசக்கூடாது, இறைவா நான் வந்து பிஸ்னஸில் அடி வாங்கக்கூடாது. இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தையை அங்கே கொண்டு போய் கொடுங்க. அப்படியே ரிட்டன் தான் வரும், அப்படியே திரும்பி வரும். அங்கே கூட போய் பாசிட்டிவான வார்த்தையை பேச மாட்டீங்க ஒரு சிலர். ஆமாவா இல்லையா? நல்ல வார்த்தையை பேசுங்க. என் குழந்தைங்க நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்கேன், நல்லா தான் வச்சுருக்காரு இறைவன், நல்லா தான் வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்கவே வேண்டாம், தானாக நடக்கும் உங்களுக்கு. எத்தனை பேர் செய்கிறீங்க? ஓகே, வேணாம். நான் இந்த கார்டில் பைல் 4லேயே நிறைய சொன்னேன். எங்கள் மகாகுருவை பற்றி சொன்னேன். இன்னொரு குருவை பற்றி சொல்லலான்னு இன்ட்யூஷன் வந்தது. வேணாம், இது பெரிய லென்த் இதுவாக போய்டும், வேணாம். உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும் இன்னும் நம்மளோட வீடியோ, இது ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய அந்த விஷயங்கள், அந்த ஆழ்மன பதிவுகள் பற்றியும் நம்மளோட லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோட எண்டில் கூட நான் அந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் வந்து நம்மளோட கோர்சஸ் என்ன அவைலபிள் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் எல்லாம் டீட்டெயில் வைக்கிறேன். லைஃப் கோச்சிங் கிளாஸ்னால் என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரோம், உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு எப்படி இது கிளியர் ஆகும் எல்லாமே போட்டிருக்கேன். ஓகேவா? இது ஒரு டிவைன் எனர்ஜி, உணர்தல் தான் முக்கியம், ஃபீலிங். அது
ஓகேவா? எதுவும் இங்கே வந்து கடையில் கடல மிட்டாய் விற்கிற மாதிரி வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறது கிடையாது. உணர்வு பூர்வமாக உங்கள் உள்ளுக்குள்ளே ஹீல் பண்ணக்கூடிய விஷயம். நம்பி இறங்கு. நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? கொஞ்சம் நஞ்ச கர்மாவை நீங்கள் ஏற்றின்னு வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன், ஒவ்வொரு கர்மா பதிவுகள் இருக்குது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். ஒரு சிலருக்கு 4 நாளில் தெரிஞ்சிடும். ஒரு சிலர் ஒரே நாளில் அவங்களுக்கு அந்த உணர்தல் வரும். ஒரு சிலருக்கு 21 நாள் முடித்த பிறகு தான் உணர்தல் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அந்த விஷயங்களை அப்படியே நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி தருவேன். அந்த வித்தையை கற்றுக்குங்க. நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே. குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.